அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து தேவன் நம்மை நடத்துகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் தாமே நம்மை நடத்துவாராக. என்னோடு கூட உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கண்மலையின் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையிலே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே கிறிஸ்துவின் புறா என்கிறதான ஒரு தலைப்பிலே உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். வேதம் முழுவதும் தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து பல்வேறு வகையிலே ஓமைகளாய் ஓமானங்களாய் பேசுகிற போது இந்த வார்த்தையிலே அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று சொன்னார். தேவனுடைய புறா என்று அழைக்கப்படுகிற நாம் ஆண்டவருக்கு மகிமையாக தேவ ஜனங்களாய் தேவ பிள்ளை ஒரு மனவாட்டியாய் ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறான்னு சொன்னா என் புறாவே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த தேவனுடைய புறா எங்கிருக்கிறது என்று பேசும்போது கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் புறா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திரா 33, 21, 22 வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிற போது பாருங்க, ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிற போது அவர் சொன்னார், பின்னும் என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையிலே நில்லு. பாருங்களேன், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, தேவனுடைய பிரசன்னம் தங்குகிற ஒரு இடத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களை கொண்டு வந்து வைக்கிறார். அந்த கண்மலை எப்படிப்பட்டது? யாத்திராகமம் 17:6 சொல்லுகிறது, ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக வாழ்வாதாரமாகிய ஜீவ தண்ணீரை அது தரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மகிமைப்படட்டும். நல்ல கவனிங்க, அடிக்கப்பட்ட கண்மலையாய் பிளக்கப்பட்ட கண்மலை கிறிஸ்து இருக்கிறார். அங்கே அவர் என்ன செய்கிறாரா, தம்முடைய ஜனங்களை மனவாட்டியை தம்முடைய புறாவை கொண்டு வந்து என்ன செய்கிறாரா, உட்கார வைக்கிறார். அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிற கர்த்தர். ஒவ்வொரு நாளும் அவர் தான் என்ன செய்கிறாரா, தம்முடைய புறாவாகிய தம்முடைய மனவாட்டியை கொண்டு வந்து அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 2:2 சொல்லுகிறது, கடைசி காலங்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் என்ன செய்யுமா, எல்லா மலைகளுக்கு மேலாக கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள். அந்த கண்மலையிலே வைக்கப்பட்டிருக்கிற புறாக்களாக நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? பாருங்க, நான் தேவனுடைய புறா. அவர் சொல்லுகிறார், என் புறா என்று அழைக்கிறதை பார்க்கிறேன். ஏன்னா நாம் புறாவை போல இருக்க தேவன் விரும்பினார். மத்தேயு 10:16 சொல்லுகிறது, தம்முடைய சீஷர்களோடு கூட பேசுகிற போது சொன்னார், நீங்கள் புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்கள். ஏன்னா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமா சொல்லுகிறார், என் புறா.
அப்போ இந்த புறாவை குறித்ததான தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், இந்த புறாவை குறித்து வேதம் சொல்லுகிற காரியங்களை அறிந்து கொள்ளுகிற போது ஆச்சரியமாய் நாம் என்ன செய்ய முடியுமா? தேவனுடைய சாட்சிகளாய் நிற்க முடியும். ஆண்டவர் பாருங்க, ரோமர்ல பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறான் 12:1 ஒரு தேவனுக்கு செய்கிற ஒரு புத்தியுள்ள ஆராதனை எது என்று சொல்லுகிற போது உங்கள் சரீரங்களை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? பூரணமாய் அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா தேவன் விரும்புகிற அந்த ஆராதனை, தேவன் பிரியப்படுகிற ஆராதனை பூரணமாய் ஒரு பலியாய் என்ன செய்யணுமா? அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். லேவியராகமம் 1:14 சொல்லுகிறது. ஆண்டவர் பாருங்களேன், தமக்கென்று பலி செலுத்தும்படி அவர் தெரிந்து கொள்ளப்படுகிற போது, பறவைகளை தெரிந்து கொள்ளப்படுகிற போது அதில் அவர் என்ன செய்தாரா? புறாவை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆடுகளில் நீ பலி செலுத்த வேண்டுமானால் எப்படிப்பட்ட ஆட்டை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். மாடுகளிலே பலி செலுத்த வேண்டுமானால் நீ தெரிந்து கொள்ளுகிற மாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளாவது எடுத்து. பாருங்களேன், ஒரு பலி செலுத்துகிறது என்கிற ஒரு சூழல் வருகிற போது, பறவைகளை தெரிந்து கொள்ளுகிற போது வேதம் சொல்லுகிறது அவர் புறாவை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் தேவனுக்கு நம்முடைய சரீரங்களை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? ஒரு பிரியமான ஒரு பலியாக, அதுவே புத்தியுள்ள ஆராதனை. தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவனுக்கான பலியாக, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பலியாக நான் என்னையே என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு ஆராதனையில் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ தேவனுடைய புறா பலி செலுத்துகிறது என்று முடிவு செய்தால் அந்த வார்த்தை அப்படி அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருப்பார், சர்வாங்க தகன பலியானார். சர்வமும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? தகனிக்கப்படுகிற அனுபவம். ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, எண்ணம் யாவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் முழுவதும் என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறது? தகனிக்கப்படுகிற ஒரு அனுபவம். அது ஒரு புத்தியுள்ள ஆராதனை. பாருங்க, ஒரு பறவையை தகனிக்கிற போது, பலி செலுத்துகிற போது ஆண்டவர் பேசுகிற அந்த பிரமாணங்கள். 17வது வசனம் வாசிக்கிறோம், லேவியராகமம். பாருங்க, அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஒரு பலியாக தன்னை அர்ப்பணிக்கிற இந்த புறா, அது பலி செலுத்தப்படுகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய பலிக்கான பிரமாணம் அவர் சொல்லுகிறார், அதன் செட்டைகளோடு கூட அதனை என்ன செய்யாத 2 துண்டுகளாக்காதே. அவைகளை என்ன செய்யக்கூடாதான்? அப்படியே 2ஆ பிளக்க கூடாது. முற்றிலும் என்ன செய்யக்கூடாதான்? அவைகளை பிரிக்க கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், மனவாட்டியாகிய சபை கிறிஸ்துவோடு கூடவே என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறதா? இணைந்து பயணிக்க வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். தேவன் இணைத்திருக்கிறார், அதை என்ன செய்யாத, 2ஆக பிரிக்காதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. ஏன் சொன்னா, மணவாட்டி சபை மணவாளனோடு கூட இணைந்து இருக்கணும். ஆண்டவராகிய கிறிஸ்துவனுடைய ஜெபமே அதுதான். யோவான் 17:21 நீங்க வாசிக்கிற போது அவருடைய ஜெபத்தை நீங்க பாருங்க, வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினது நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. பாருங்க, 2 காரியங்கள் இங்கே ஆண்டவருடைய ஜெபத்துல. ஒன்று என்னன்னு சொன்னா, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். யாரெல்லாம்? யாரெல்லாம்? சபையில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கணுமா? ஒன்னோட ஒன்று பேசாது, ஒன்று பார்க்காது, அப்படியே செதறி ஓடுகிற அனுபவம் இல்லை. எப்படி இருக்கணுமா? ஒரு ஐக்கியம். அவைகள் வசிப்பிடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அநேக புறாக்கள் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதை பார்க்க முடியும். அந்த ஐக்கியம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ தேவனுடைய புறா, முதலாவது கிறிஸ்துவனுடைய சரீரம் என்ன செய்து இருக்கக்கூடாது? பிரிந்திருக்க கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஐக்கியத்திலே ஒருவரோடு கூட ஒருவர் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? ஐக்கியப்பட்டு சகோதர சிநேகிதத்திலே நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுகிறார்? ஒன்றாயிருக்கணும்னு பவுல் எதிர்பார்க்கிறார்.
இங்கே சொல்லுகிற போது ஆண்டவருடைய ஜெபமே என்னன்னு சொன்னா அவர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கணுமா, ஒன்றாய் இருக்கணும். அவங்க மாத்திரம் அல்ல, அவங்க என்ன செய்யணுமா, அவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் ஐக்கியமாய் இருக்கணும். அவர்கள் நம்மோடு ஐக்கியமாய் இருக்கணும். யார் கூட? சில ஆள் ஒன்னோட ஒன்று ஐக்கியமாக இருக்கும். எங்கே ஐக்கியமாக இருக்காது? சபையில் ஐக்கியமாக இருக்காது, தேவனோட ஐக்கியமாக இருக்காது. மற்ற காரியத்துல எல்லாம் ஒன்னோட ஒன்று ஊர் சுற்றுறதுல நல்ல வருமானம் இருக்கும். நல்லா என்ன செய்யும், இங்கே போகலாம் அங்கே போகலான்னு பிளான் பண்ணி போகிறதெல்லாம் நல்ல ஐக்கியம் இருக்கும். எங்கே ஐக்கியம் இல்லையா? அவர் சொல்லுகிறாரு, பிதாவே நானும் நீயும் ஒன்றாயிருக்கிறது போல தேவனோடு கூட இருக்கிற உறவிலே ஆண்டவருக்கு மகிமை. ஏன் சொன்னா, ஒரு புறாவாக இருக்கிறாய் நீ, தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவிலே என்ன செய்யணுமா, ஒரு மணவாட்டி சபை பிரிந்திருக்க கூடாது. அதை என்ன செய்யாதே, இரண்டு துண்டுகளாக பிரிக்காதே என்று சொல்லுகிறார். ஏன்னா அவைகள் ஒன்றாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இங்கே பவுல் சொல்லுகிறார், ஆவியிலே ஒரு மனம், ஆவியிலே ஒரு ஒற்றுமை இருக்கணும். அது மாத்திரம் அல்ல, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே அழைப்பு, ஒரே தேவன். எத்தனை வார்த்தைகள்! நீங்க அந்த 6வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. சொல்லுகிறான், ஒரே விசுவாசம், ஒரே தேவன், ஒரே ஞானஸ்தானம், பிரிவினைகள் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் சொல்லுகிறார், நீ என் புறா என்று சொன்னால் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாகிய அந்த புறா எப்படி இருக்கணுமா? என்னோடு கூட உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்கள். உன்னத பாட்டு 6:9. பாருங்க, அவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி தான். கிறிஸ்துவுக்கு வேற மனையாட்டியெல்லாம் கிடையாது, நாம தான் மனையாட்டி. அவருக்கு யார் கிடையாதான்? கிறிஸ்துவுக்கு வேறு மனையாட்டிகள் கிடையாது. அவர் சொல்லுகிறாரு, என் புறாவோ என் உத்தமி என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேறு மனையாட்டி மணவாளன் அந்த உறவு இல்லை. ஏன்னு சொன்னா, அந்த புறா எப்படிப்பட்டன்னு சொன்னா, இணை பிரிந்து வாடாது. அது என்ன செய்யாதுன்னு சொன்னா, மற்றவைகளோடு கூட என்ன செய்யாதுன்னா உறவு கொள்ளாது. ஒன்றே ஒன்றுதான், தன் துணையோடு கூட வாடும். ஒரு வேளை அந்த துணை இறந்து போனால் அதுவும் என்ன செய்யுமா? அப்படிதான் சொல்லுகிறார்கள். மாடப்புறாவிலும் ஜோடி புறாக்கள் உண்டு, ஜோடியை பிரிந்து அது என்ன செய்யாதான் பின் வாழுகிறது இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இங்கே போடப்பட்டிருக்கிறது, இந்த மனவாட்டி ஆகிய இந்த புறா என்ன செய்யக்கூடாதான், வேறொன்றோடு கூட உறவு இருக்கக்கூடாது. மணவாளனாகிய கிறிஸ்து சொல்லுகிறார், என் புறா ஒருத்தி தான், அவ எப்படிப்பட்டவளா, உத்தமி என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஓசியால வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் எப்பிராயிமை குறித்து பேசுகிற போது சொல்லுகிறார், எப்பிராயிமை எப்படியெல்லாம் வளர்த்தேன், அவனை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். எப்பிராயிம் என்ன செய்திருக்கிறானா, அந்நிய ஜனங்களோடு கூட கலந்திருக்கிறான். எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பிராயிம் எப்படி இருக்கிறான் சொன்னா, எல்லாரோடு கூட உறவு, எல்லாரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், உலகத்தோடு கூட இணைந்து இருக்கிறான். ஏன் உலகத்தோடு கூட இணைந்து இருக்கிறான்? ஓசியா 7:11 சொல்லுகிறார், எப்பிராயிம் எப்படி இருக்கிறான்னா, பேதையான புறாவை போல இருக்கிறான், புத்தி இல்லைன்னு சொல்றார். அவனுக்கு என்ன இல்லையா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ ஒருத்தி உத்தமி தேவ பிள்ளைன்னு சொன்னா, நீ தேவனுடைய புறான்னு சொன்னா, நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, தேவனோடு கூட இருக்கிற உறவு. அங்க சொல்லுகிறார், எகிப்தியனை கூப்பிடுகிறான், அசீரியனிடத்துக்கு போகிறான். தேவனுடைய புறாவாக நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற ஒரு காலகட்டத்திலே கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, எப்படி வேணா வாழலாம், எத்தனை மனைவிகளை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், திருமணம் முடித்துக் கொள்ளலாம், எப்படி ஆகிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என்கிற ஒரு காலகட்டத்திலே, அப்படிப்பட்ட உறவுகள் தவறில்லை என்று சொல்லப்பட்டதான ஒரு காலகட்டத்திலே ஈசாக்கும் ரெபெக்காளும் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது.
ஏன் ஈசாக்கை இயேசுவுக்கு ஒப்பனையாய் சொல்லுகிறோன்னு சொன்னா, இந்த புறாக்கள் கடைசி காலம் வரையிலும் ஈசாக்கும் ரெபெக்காலும் எப்படி இருந்தாங்களோ கடைசி காலம் வரைக்கும் அன்பு மாறல, உறவு மாறல, பரிசுத்தத்தை விட்டு வெளியே போகல. ஒரே மணவாளன், ஒரே மணவாட்டி, எல்லாவற்றிலும் நீங்கள் பாருங்க. அது சொல்லுகிற போது யாக்கோபு கிட்ட சொல்லுவா, யாக்கோபே உங்கள் அப்பா எப்படி சாப்பிடுவார்னு எனக்கு தெரியும், நீ போய் கொண்டு வா, நான் என்ன செய்கிறேன், அவருக்கு ருசியாக சமைச்சு தரேன். எப்போ? ஈசாக்குக்கு கண் தெரியாமல் போன கடைசி காலகட்டங்களில் அது சொல்லுகிறா, அவரோட நாக்கு ருசி எனக்கு தெரியும். பாருங்க, ஒரு மணவாளன் மணவாட்டியாக இந்த புறாக்கள் எப்படி இருந்ததா, தேவன் மகிமைப்படுகிற வகையில். ஆண்டவர் சொல்லுகிறார், என் புறாவோ அது உத்தமி, அதுக்கு வேற மனையாட்டி கிடையாது, வேற மணவாளன் கிடையாது, ஒரே ஒரு மணவாளனோடு கூட ஓடுகிற மணவாட்டி சபையாக நீங்களும் நானும் வாழ்ந்தாக வேண்டும். போகிற இடத்திலெல்லாம், போகிற காரியங்களுக்குள்ளாம் கடந்து போக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. ஒரே தேவன், ஒரே ஞானஸ்தானம், ஒரே விசுவாசம், ஒரே அழைப்பு, ஒரே நம்பிக்கை. ஓடுகிற ஓட்டத்திலே கிறிஸ்துவோடு கூட ஓட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார், என் புறாவோ உத்தமி. சொல்லணும் நம்மளை பார்த்து. ஆண்டவர் பார்க்கிற போது அவர் வருகையின் நாளிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லணுமா, என் புறாவோ ஒருத்தி, அவள் உத்தமின்னு சொல்லணும். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். அது மாத்திரம் அல்ல, என்னோடு கூட உன்னத பாட்டு 1:15 வாசியுங்கள். உன்னத பாட்டு 1:15. பாருங்க, அவர் சொல்லுகிறார், என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள்னு சொன்னார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இந்த வார்த்தை சொல்லுகிறது, அது சொல்லுகிறார், மணவாட்டி சபையை பார்க்கிறார், அந்த நேசத்தில் அவர் பேசுகிறார், என் பிரியமே உன்னை போல ஒரு அழகுள்ள ஒரு ஆளை நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். ஏன் சொன்னா, உன் கண்கள் புறா கண்கள். உன்னத பாட்டு 4:1 அப்படித்தான் சொல்லுகிறது, நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாயிருக்கிறது. நல்லா கவனிங்க, ஒரு மணவாட்டி சபை நாம் தேவனுடைய புறான்னு சொன்னா அதனுடைய கண்கள் எப்படிப்பட்டது? புறாக்களுக்கு என்ன தெரியாதுன்னு சொன்னா, அந்த சைடில் எப்படியெல்லாம் பார்க்க தெரியாதான், நேராக மாத்திரம் பார்க்கிறவைகள். அவைகளுக்கு வேற பார்வை இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு பார்வை தான், தேவன் விரும்புகிற பார்வை. ஏன்னு சொன்னா, அதனுடைய கண்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, உன்னத பாட்டு 5:12 சொல்லுகிறது, மணவாளனுடைய கண்களை போல. மணவாளனுடைய கண்கள் எப்படி? மணவாட்டி கிட்ட கேட்கிறாங்க, உன் நேசர் எப்படிப்பட்டவர்? அப்படியே ஒவ்வொன்றா சொல்லுகிறா. அவர் தலை தங்கமயமானது. ஒன்னா சொல்லிட்டு வருகிறவர் சொல்லுகிறா, அவருடைய கண்கள். அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதா? தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரத்திலே தங்குகிற புறா கண்களுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது சொன்னா, பாலில் கழுவப்பட்டவைகளாயிருக்கிறது. அவருடைய கண்கள் எப்படிப்பட்டவைகள் சொன்னா, நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகள். ஆண்டவருக்கு மகிமுண்டா. நீ யோசிச்சு பாருங்க, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா, அவர் என்ன பார்த்து புறான்னு சொன்னா, என் கண் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவரை போல, இயேசுவை போல பார்க்கிற அனுபவம் ஒரு மணவாட்டி சபை கிட்ட இருக்கணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு பார்க்கிற போது மனதுருகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வியாதிப்பட்டவனை, தேவையோடு இருக்கிறவனை, பிரச்சனையில் இருக்கிறவனை, பிசாசின் பிடியில் அகப்பட்டவனை பார்க்கிற போதெல்லாம் மனதுருகினது மாத்திரமல்ல, அங்கே கடந்து போய் அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, என் புறாவாய் இருக்கிற உன் கண் எப்படி இருக்குன்னா, என் கண்களை போல. ஒரே நேர்கோட்டில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே இங்கே பார்க்க அழைக்கப்படவில்லை. ஆபகுக் 1:13 ஆபகுக்கு இப்படி பதிவு செய்கிறார், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவரை ஆபகுக் சொல்லுகிற போது எப்படி சொல்லுகிறான்னு சொன்னா, ஐயா உமக்கு தீமையை பார்க்கவே முடியாது, ஐயா பாவத்தை பார்க்க முடியாது, ஒரு பரிசுத்தம் உள்ள கண்கள் என்று பதிவு செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் அவருடைய புறான்னு சொன்னா, அவருடைய கண்கள் நமக்கு இருக்கணும்.
பாவத்தை அல்ல, பாவத்தின் காரியங்களை அல்ல, உலகத்தை அல்ல, உலகத்தினுடைய காரியங்களை அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா சங்கீதம் 34:15 சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய கண்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர்களை எதிர்பார்த்து. தேவன் நம்ம கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். சாலமோன் ஞானி சொல்லுகிற போது நீதிமொழிகள் 4:25 அவர் பேசுகிற போது சொல்லுகிறார், உன் கண்கள் நேரா பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ஏன்னா வலது இடதுபுறம் பார்த்தா என்ன செய்யும் சொன்னா, வலதுபுறம் போகலாமா இடதுபுறம் போகலாமா, இந்த குதிரைகளுக்கு கண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அப்படியே ஒரு மறைப்பு கட்டுவாங்க. ஏன்னு சொன்னா அங்க இங்க பார்த்தா என்ன செய்யாது, லக்கை நோக்கி ஓடாது. லக்கை அடையணும்னு சொன்னா கர்த்தருக்கு மகிமை பாருங்க சொல்லுகிறான், உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாக பார்க்கணும். அந்த கண் இமைகள் எப்படி இருக்கணுமா, அந்த தேவனை பார்க்கிற அனுபவம். சங்கீதம் 25:15 வாசிச்சு பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டு. எப்போ? அவனுடைய கண்ணு வேற எதையும் பார்க்கல. ஆண்டவருக்கு மகிமுண்டான் சொல்லுகிறான், என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம், அவருடைய மகிமையை பார்க்கிற அனுபவம். பவுல் சொல்லுகிறான், கண்ணாடியில நம்முடைய முகத்தை காண்கிறது போல மகிமையின் மேல் மகிமை அடைகிற அந்த தேவ மகிமையை காண்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வரணும். சபை கிட்ட ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீ மணவாட்டி சபை, நீ தேவனுடைய புறா கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அங்கே இங்கே பார்க்க அழைக்கப்படவில்லை, ஒரே நேர்கோட்டிலே பார்க்கும்படி கிறிஸ்துவின் கண்களை உடையவர்களாயிருங்கள். ஏன்னா புறாவின் கண்கள் கிறிஸ்துவனுடைய கண்களை தரித்து இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறது புறா எப்படிப்பட்டதுன்னு சொன்னா கபடற்றது என்று எழுதப்பட்டிருக்கு. ஏசாமி சொன்னார், நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்ற நிலைமை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், இன்றைக்கு பூமியில அநேக காரியங்கள் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் சொன்னா அவைகளுக்கு விலகி இருக்கணும். விலகி இருக்கணும்னா என்ன செய்யணுமா, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 55ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலிருந்து 8 வரையிலும் சங்கீதம். பாருங்க, இவன் சொல்லுகிறான் ஒரே ஒரு வாஞ்சைதான். இவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னன்னா, எனக்கு புறாவின் சிறகு வேணும், நானும் புறாவை போல இருக்கணும், புறாவின் சிறகு தேவை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், நீ என் புறா என்று சொல்லுகிறார். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னா, புறாவின் சிறகுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புறா சிறகுகள் எதுக்குன்னு சொன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புறா என்ன செய்யணும் சொன்னா, நீங்க புறாக்கள் எங்கேயாவது மேய்ஞ்சிட்டு இருந்ததுன்னா கிட்ட போய் ஒரு சின்ன சவுண்டு கொடுத்து பாருங்க, என்ன செய்யும், அப்படியே சட்டைகளை அடித்து கொண்டு அத்தனை வேகமா என்ன செய்யுமா, பறந்து விடும். ஏன்னு சொன்னா அதனுடைய காரியங்கள் தீங்கு வருகிற போது. அவன் சொல்லுகிறான், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புயல் வருகிற போது, பெரும் காற்று வருகிற போது, ஆபத்து வருகிற போது, தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் என்னை நெருங்குகிற போது நான் என்ன செய்வேன்னு சொன்னா தீவிரித்து ஓடியாக வேண்டும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஓடணும். தேவனுக்காக என்ன செய்யணுமா, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள யோசேப்பை போல நீங்கள் ஓடித்தான் ஆக வேண்டும். ஏன்னா புறாவின் சிறகு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, அது அசுத்தங்களோடு கூட வாழ அழைக்கப்பட்ட ஒரு பறவை அல்ல. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆச்சரியமாக இருக்கும். அது என்ன செய்யும் சொன்னா, இவைகளை விட்டு விலகி ஓடும். தேவனுக்கு மகிமை உண்டாகும். வேகம் எப்படின்னா, சும்மா அப்படி ஒரு மணிக்கு 50 மைல்களுக்கு மேலாக பறந்து போகிறதான ஒரு புறாவின் சிறகுகள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறான், நீ தேவனுடைய புறா, உன் சரீரத்திலும் சிந்தையிலும் எண்ணங்களிலும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அசுத்தங்களுக்கு விலகி ஓடணும். ஓடுகிறதுல வேகம் காட்டணும். எவைகளுக்காக? எல்லாவற்றுக்காகும். அப்போஸ்தலர் 8:21 பாவங்களுக்கு விலகி ஓடும், ஆபத்துகளுக்கு விலகி ஓடும். எல்லாத்துக்கும் என்ன செய்யுமா? அது மாத்திரம் அல்ல, இங்க போட்டிருக்கிறது இந்த புறாவின் அனுபவம் என்ன தெரியுங்களா, தங்கள்
பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறா. வீட்டுக்கு வருகிறதுக்கு அவ்வளோ வேகம் காட்டுமா. சில ஆள் பாருங்களேன், வீட்டுக்கு வரணும்னா வலிக்கும், சுற்றுவான், அப்படியே இங்கே சுற்றுவான், அங்கே சுற்றுவான், அங்கே போய் சுற்றுவான், ஊரே அடங்கினதுக்கு பிறகு தான் இங்கே வருவான். ஆனால் இந்த புறா அப்படி இல்லை. நேரத்துக்கு என்ன செஞ்சிருமா, வீட்டு முதல் வேலை வீடு குடும்பம். ஊழியம் இருக்குது, ஊழியத்துக்கு வேகம் காட்டணும், அதே நேரத்தில் என்ன காட்டணுமா, சில ஆட்களுக்கு அந்த அக்கறையே இருக்காது, அசம் அப்படியே இருக்கும். போகலாம் வீட்டில் போய் இல்லை இந்த புறாக்கள் என்ன செய்யுமா, ஏன்னா எல்லா சூழல்களிலும் ஒரெல்லாம் ஆகாரம் தேடி அலையும். ஆனால் அந்த மாலை பொழுது வருகிற போது ஆண்டவருக்கு மகிமுண்டாடு குடும்பம், உறவுகள். ஏன்னா இந்த புறாக்களை குறித்து நீங்கள் வாசிக்கிற போது சொல்லுகிறார், நீ தேவனுடைய புறா, கபடற்றது, வேகம் காண்பிக்கணும், எல்லாவற்றிலும் வேகம் இருக்கணும். குடும்பத்தை பார்க்கிறதிலே நான் வாசித்து எனக்கு தெரிந்தவைகளிலே பறவை இனங்களிலே புறாக்கள் மட்டுமே பாலூட்டி வளர்க்கிறது. தங்கள் பிள்ளைகளுக்கு, தங்கள் குஞ்சுகளுக்கு புறாக்கள் மாத்திரம்தான் என்ன செய்கிறதா, பாலூட்டி வளர்க்கிறது. ஒவ்வொரு நாள் ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் வாசித்து பார்த்தா தேவனுக்கு மகிமையாக. ஏன்னு சொன்னால் அதனுடைய வாழ்க்கை கூடு கட்டி, எரேமியா சொல்லும்போது அப்படிதான் சொல்லுகிறான், குகைகளின் முகத்துவாரங்களில் கூடு கட்டுகிற இந்த புறாக்கள் என்ன செய்யுமா, கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அந்த குஞ்சுகள் வளருகிற போது, புறாவினுடைய சாப்பாடே நமக்கு தெரியும், கடினமான பருப்புகள், இன்னும் பழங்கள், இப்படிப்பட்டவைகளை தான் என்ன செய்கிறது, சாப்பிடுகிறது. ஆனால் அந்த குஞ்சுகளுக்கு என்னென்னா அந்த சாப்பாடு அவ்வளோ செரிமானம் ஆகாது, இன்னும் வளரணும். அது என்ன செய்யணும், இன்னும் வளரணும். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். அது வளரணும்னா அந்த புறாக்கள் என்ன செய்கிறது சொன்னால் பாலூட்டி வளர்க்கிறது. எந்த புறாவும், விஜயானா இருக்கட்டும் அல்லது டவ்வாக இருக்கட்டும், எதுவுமே ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. விஜயன் கொஞ்சம் நல்லா நம்மளை மாதிரி சாப்பிட்டு கொடுத்து இருக்கும், டவ் கொஞ்சம் மலிசாக இருக்கும், அவ்வளோதான். ஆண்டவர் ஆசீர்வதிக்க அது ரெண்டுமே, இவைகள் இரண்டு காரியங்களும் என்ன செய்யும் சொன்னால் பாலூட்டுகிறதா. இதில் என்ன இல்லைன்னு சொன்னால் ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை. ஆண் என்றும் ரெண்டுமே அந்த குழந்தைகளை போஷிக்கிறதுக்கு பாலூட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள். சில ஆட்களுக்கு அவனுக்கும் பிள்ளைங்களுக்கும் அதெல்லாம் வேலைம்மா, அதெல்லாம் யார் வேலை, பிள்ளை வளர்க்குறது உன் வேலை, பிள்ளையை பார்த்துக்கிறது உன் வேலை. இல்லை சொல்லுது, ரெண்டுமே யார் வேலை, ரெண்டு புறாக்களும் ஆணும் பெண்ணும் என்ன செய்யுமா, பாலூட்டுகிறது என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த பாலூட்டுகிற அனுபவங்கள் நீங்கள் போய் கூகுளெல்லாம் இந்த கிராப் மில்க் அப்படின்னு அடிச்சிங்கன்னு சொன்னாவே ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவைகள் எப்படி பாலூட்டுகிறதுன்னு சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், அதை எடுக்கிற அந்த ஆகாரங்களை எல்லாம் அவைகள் என்ன செய்யும்னா தன்னுடைய ஜீரண மண்டலத்துக்கு கொண்டு போய் அவைகளை என்ன செய்கிறதா, ஜீரணித்து அவைகளை பாருங்க, அவைகளை அது என்ன செய்யும் சொன்னால் அந்த குழந்தைக்கேற்ற வகையில் ஒரு பச்சை மக்காச்சோளத்தெல்லாம் எடுத்து அழுத்தினீங்கன்னா ஒரு மாதிரி பால் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஆகாரங்களை அது பாலாக்கி தன் தொண்டையில் ஒரு பை இருக்குமா, அந்த பையில் நிரப்பும். அந்த பையில் நிரப்பி அந்த பையிலிருந்து தன் குஞ்சுகளுக்கு என்ன செய்யுமா, மிகுந்த சத்துள்ள ஆகாரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பால் ஆக சத்துள்ள ஆகாரமா, அதை எங்கே வச்சிருக்குமா, ஆண் புறாவும் பெண் புறாவும் தன் தொண்டையிலே ஒரு பை வைத்திருக்கும். அந்த பையில அந்த ஆகாரத்தை சேமித்து அந்த பாலை என்ன செய்யுமா, தன் குஞ்சுகளுக்கு ஊட்டி வளர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமைண்டா. ஏசுனா அதனுடைய நோக்கம் இவைகள் வளர்ந்தாக வேண்டும், அவைகளுக்கு வேண்டிய வகையிலே நான் கொடுக்கணும். பாலூட்டுகிற அனுபவங்கள் ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். கிறிஸ்து இயேசுவின் சாயல் இவைகள் எல்லாம் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்கிறான்னு சொன்னா, தம்முடைய ரத்தத்தினாலும் தம்முடைய சரீரத்தினாலும் என்ன செய்கிறாரா, போஷித்து வருகிறார். எப்படி பாஸ்டர்? ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 11 பவுல் சொல்லுகிறான், மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த பந்தியின் அனுபவங்கள் அதுதான். தேவனுடைய ரத்தமும் தேவனுடைய சரீரமும் இன்றைக்கு வரைக்கும் தேவ பிள்ளைகளுக்குள்ள வருகிறது சொன்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் வளர்த்தெடுக்க விரும்புகிறார். நீ தேவனுடைய புறான்னு சொன்னா உனக்கு என்ன இருக்க வேண்டுமா, இந்த தேவனுடைய சுபாவம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்க வேதம் முழுவதும் பார்க்கிற போது இப்படிப்பட்டவைகள் எல்லாம் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா தீமோத்தேயு சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16-17 வசனங்கள்,
பாருங்க, அங்கே போடப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கின ஆவியானவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாராம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எதற்குன்னு சொன்னா, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பி. பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, நீதியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், ஒரு வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். சீர்திருத்த விரும்புகிறார், ஒரு வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். ஓமானங்கள், ஓமைகள், இதெல்லாம் தேவ பிள்ளைகள் எப்படி ஆகுது. ஏன் இந்த புறாக்களை, மிருகங்கள் நம்ம தொடர்ந்து அப்படிதான் பார்க்குறோம். பாருங்க, மீனை குறித்து பார்க்குறோம், காகங்களை குறித்து படிக்கிறோம். எல்லாமே எதுக்குன்னு சொன்னால், இந்த வேதம் சொல்லுகிற ஒவ்வொன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புறாக்களை குறித்து அவர் சொல்லுகிறார், ஏதோ வெறுமனே புறாவை பேசிவிட்டு போக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. புறாவை போல வாழ்ந்தாங்க. ஏன்னா புறா அடையாளமாய் நிற்கிறது. நீங்க வாசித்து பாருங்க, வேதம் முழுவதும் மத்தேயு 3:16 சொல்லுகிறது, மார்க் 1:10 அப்படி சொல்லுகிற, லூக்கா 3:22 வாசிக்க முடியும், யோவான் 1:30 எல்லாம் என்ன சொல்லுன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல கிறிஸ்துவின் மேலே கடந்து வருகிறார். அடையாளம். இன்னைக்கு புறாக்கள் அடையாளமாய் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமே நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, நீ என்னுடைய புறா என்று சொன்னார். புறாவினுடைய சுபாவங்கள், அனுபவங்கள், அதனுடைய வாழ்க்கை முறைகளை நாம் என்ன செய்யணுமா, கற்றுக்கொள்ளணும். நம்பி, அந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நம்பிக்கையாக ஒரு செய்தியை அனுப்பணும்னு சொன்னால் புறா கிட்ட தான் கொடுத்து அனுப்புவாங்களாம். செய்தி எவ்வளவு தூரத்தில், நாடுகளை கடந்து நாடுகளுக்குள்ளாக என்ன செய்யுமா, செய்தி கொஞ்சம் கூட மாற்றமடையாமல் போய் சேரும். நம்பிக்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உழைப்பு. பாருங்க, இந்த புறாக்கள் இடத்துல வேதம் அநேக காரியங்களை சொல்லுது. என்னோடு கூட கவனியுங்கள். எரேமியா 8:7 எரேமியா 8:7. நல்லா கவனிங்க, இங்க ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது. இந்த புறா எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் தேவனுடைய புறா என்று சொன்னால், நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, காலத்தை அறிந்திருக்கணும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவனோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே காலத்தை அறிந்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது. எங்க வந்துட்டோம்? கடைசி காலங்களுக்கு வந்துட்டோம். இனி என்ன செய்யாது? காலம் செல்லாது. காலத்தை அறிந்திருக்கணும் புறாக்கள். ஏதோ இன்னும் வருவார், எப்போ வருவார்னு தெரியாது, எப்போதாகிலும் வருவார் என்பது அல்ல, எந்த நிமிஷத்திலும் இயேசு வருவார். காலத்தை அறிந்திருக்கிற ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுக. ஏன் சொன்னா, இன்றைக்கு காலம் எப்படி இருக்கிறது? கடைசி காலங்கள். செய்திகளை எல்லாம் வாசிக்கிற போது, காரியங்களை படிக்கிற போது பயம் உண்டாகிறது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, ஏஐ வந்துட்டது, அப்படிதானே? ஏஐ வந்த உடனே அது பெரிய ஆசீர்வாதம். அநேக காரியங்களுக்கு என்ன செய்து எல்லாரும் இப்போ அதில் தான் போய்கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஏஐ என்கிற ஒரு இதில் நிறைய கம்பெனிகள் இருக்கிறது. அதில் ஒரு கம்பெனியினுடைய அந்த சிஇஓ ஒரு ஆர்டிகல் கொடுத்திருந்தாரு. படிக்கிற போது பயம் உண்டானது. ஏன்னா அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது, இவைகளை கூடாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், நாட்கள் வரும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவைகள் என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறதா, டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இன்னும் கொஞ்ச காலம்தான். இப்போ ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப செக்யூரிட்டி அட்வான்ஸ்டு வச்சுட்டாங்க. என்னன்னு சொன்னால், வீட்டை திறக்கணும்னா கூட அவங்க பேசினாதான் திறக்கும். ஏன்னா பூட்டு சாவி எல்லாம் போட்டால் பாதுகாப்பு இல்லை, அவங்க பேசினாதான் திறக்கும். ஃபோன் அப்படி தான், அவங்க சொன்னாதான் திறக்கும். இப்படியெல்லாம் வச்சிருக்கிறான். சொல்லுகிறான், ஏஐ வந்திருக்கிறது. ஏஐ என்ன செய்யுன்னு சொன்னால், உன் வார்த்தையை எங்காகிலும் ஒரு இடத்துல கேட்டால் அந்த வார்த்தையை போல உங்களை விட ரொம்ப அழகா அது பேசும். மிருகம் பேசுகிற கடைசி காலத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் காலம் இருக்கு, இன்னும் காலம் இருக்கு. நேரம் வரை எப்பயாகிலும் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட வரலான்னு ஓடிக்கொண்டே இருக்காதே. கடைசி காலத்துக்கு வந்தாயிட்டது. இனி வேற வழியே கிடையாது.
ஏன்னா அது என்ன செய்யுமா, அந்த வார்த்தையை, உன்னுடைய வார்த்தையை உன்னை விட அழகா பேசும். உன் வீட்டை என்ன செய்யும், நீ இல்லாமலே திறந்துரும். உன் பேங்க் அக்கௌண்ட்டை நீ இல்லாமலே திறந்துரும். கர்த்தருக்கு மகிமை. உன் ஃபோனை நீ இல்லாமலே அது என்ன செய்யும். ஏன்னா பேசுகிற போது நாள் வருகிறது, இனி காலம் செல்லாது, அதெல்லாம் பரவாயில்லைங்க. அது சொல்லுகிற போது அந்த ஆர்டிக்கல் ஒரு காரியத்தை சொன்னார், ஐயா குடும்ப உறவுகள் எல்லாம் சிதைந்து போகும். ஏன்னா ஒரே ஒரு உன்னை போல ஒரு புகைப்படம் இருந்தா போதும், உன்னை போலவே உருவாக்கி நீ பேசுகிறது போலவே அது பேசும். அது எவைகளை பேசும் சொன்னா எல்லா சுத்தங்களை பேசும். ஆட்களோடு கூட நீ தகாத வகையிலே பேசுகிறது போல பேசும். எல்லாவற்றையும் அது செய்யும். செய்கிற போது குடும்ப உறவுகள் எல்லாம் நொறுங்கி போகும் என்று சொல்லுகிறார். விஞ்ஞானம் வளருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். காலம் கடைசி காலம். அவர் சொல்லுகிறார், புறாக்கள் என்ன செய்யுமா, தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். நீ தேவனுடைய புறான்னு சொன்னா வழியே கிடையாது, வந்தாகணும். தேவ சமூகத்தை தேடி ஆகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டது மாத்திரம் அல்ல. என்னோடு கூட ஏசாயா 38:14 வாசியுங்கள். அங்கே போடப்பட்டிருக்கிறது, வியாதிப்பட்டு இருந்த எசேக்கியா புலம்புகிறான். தன்னை குறித்து பேசுகிற போது சொல்லுகிறான், சொல்லுங்க, தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல புலம்புனான். என்ன புலம்பல்? அவன் பாருங்கள புலம்பிக்கிட்டே இருக்கிறான். புறாக்கள் என்ன செய்யுமா, புலம்புகிற புறாக்கள். நம்மளும் புலம்புறோம். நம்மளும் என்ன செய்கிறோம், அநேக காரியங்களை குறித்து புலம்பிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமைனா தேவன் எதிர்பார்க்கிற புலம்பல் 1 சாமுவேல் 7:2 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய புறாக்கள் கிட்ட எப்படிப்பட்ட புலம்பலை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? வாசிங்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும், நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, நீ தேவனுடைய புறா, உனக்கு உன் வாயிலிருந்து எப்படிப்பட்ட புலம்பல் வரணும் தெரியுமா? ஐயோ தேவ பிரசன்னத்தை இழந்திருக்கிறேனே, தேவ பிரசனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, தேவ ஐக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, தேவனுடைய உறவை விட்டு வெகு தூரம் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. உன் வாழ்விலே இந்த புலம்பலை தேவன் எதிர்பார்க்கிறார். சபை இன்னைக்கு அப்படி புலம்பணும். இஸ்ரவேல் குடும்பத்தார் தனித்தனியாக, யூதா குடும்பத்தார் தனித்தனியாக. வேதம் என்ன எதிர்பார்க்கிறது சொன்னா, தேவ பிள்ளைகள் உட்கார்ந்து புலம்பணும். ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கிற உறவை விட்டு விலகி நடந்து கொண்டு இருக்கிறோமே, இந்த உறவுக்குள்ளாக நாங்கள் திரும்ப வரட்டும். ஒரு புறாவின் புலம்பல் அதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ தேவனுடைய புறா, புலம்பணும். வாசியங்கள். எரேமியா 31:19 வாசியங்கள். பாருங்க, அங்கே போடப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:19. ஒரு மனம் பாருங்க, சொல்லுகிறான், தேவனுக்கு நேராக திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவிலே அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணி கொண்டிருக்கிறேன், என் விழ வயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன். பாருங்க, இவன் புலம்புறான். எப்படி புலம்புறான்னா, திரும்பி வரான், தேவன்கிட்ட வந்துட்டு சொல்றான், அவனை உணர்ந்து கொள்ளுகிறான். அவன் யாரு? அவனுக்காக இயேசு சிலுவை சுமந்தாரே, அவனுக்காக இயேசு ரத்தம் சிந்தினாரே, இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு அவன் உணர்ந்து கொண்டதற்கு பிறகு என்ன செய்தான் போட்டிருக்கு தெரியுமா? விழாவிலே அடித்து கொள்ளுகிறான், வெட்கப்படுகிறான். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமே என்று சொல்லி. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, யோவேல் 2:12 சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுதே, இனி காலம் செல்லாது, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் தேவனிடத்திலே திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, திரும்பி ஆகணும். புலம்பலோடு கூட, ஆண்டவரை இப்படியெல்லாம் இருந்தோம், இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம், திரும்பி வா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். நீ தேவனுடைய புறா. ஆண்டவர் ஒன்று அப்படி தான் சொல்லுகிறார், நீ என்னுடைய புறா, நீ என்ன செய்ய, திரும்ப வா என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, அங்கே எசேக்கியேல் 7:16 சொல்லுகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியங்கள். அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம்
பாருங்க, அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்கின் புறாக்களை போல மலைகளின் மேல் இருப்பார்கள். இன்னைக்கு சபையில் இருக்கிறன்னு சொன்னா கர்த்தர் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரா? ஆலயமாகிய பர்வதம் மலைகளின் கொடுமுடிகளுக்கு மேலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கண்மலையின் மேலே இருக்கிற எப்படி இருக்கணுமா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து தேவனை நோக்கி கூப்பிடணும், பாவ அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, இவ்வளோ அக்கிரமம் செய்கிறோம், இவ்வளோ பாவம் செய்கிறோம், அந்த அக்கிரமத்தின் நிமித்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற அனுபவங்கள். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்க. நீ தேவனுடைய புறான்னு சொன்னா நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? பாவ அறிக்கை செய்தாக வேண்டும். மணவாட்டி சபை இன்றைக்கு மனம் திரும்பி ஆக வேண்டும். உன்னை தேவன் குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து, ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்து வந்திருக்கிறாரே, அந்த தேவனுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நன்றியுள்ளவர்களாக ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும். பாருங்க, இன்னொரு வசனம் நாகும் 2:7 சொல்லுகிறது. நாகும் சொல்லுகிறான், பாவத்தின் நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் ஒரு சிறையிருப்புக்கு போகிற ஒரு சூழல் வருகிற போது தேவ சமூகத்தை நோக்கி சத்தமிடுகிற அனுபவம். இங்க இந்த புறா எப்படி இருக்கிறதா? சத்தமிடுகிற புறா என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவின் புறா என்ன செய்யணுமா? சத்தமிடணும் தேவ சமூகத்தில். ஆண்டவருக்கு மகிமுண்டாடு. ஏசாயா 58:1 சொல்லுகிறது. அது சொல்லுகிறான், உன் மீறுதலை சொல்லு, உன் பாவங்களை சொல்லு, உன் அக்கிரமங்களை சொல்லு, நீ எப்படி நடந்து கொண்டு இருக்கிறாய் என்பதை தேவ சமூகத்தில் என்ன சொல்லு? சத்தமிட்டு சொல்லு என்று சொல்லுகிறான். இந்த புறாகிட்ட ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார், சத்தமிட்டு கூப்பிடு. ஏன்னா தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவன் விரும்புகிறவைகளை நீங்களும் நானும் செய்தாக வேண்டும். இந்த புறா சத்தமிடுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவைகளுக்காக? இந்த மீறுதல்களை நோக்கி, அக்கிரமங்களை நோக்கி. ஏசாயா 40:9 சொல்லுகிறார், சீயோன் என்னும் சுவிசேஷிகையே என்ன செய்ய? உரத்த சத்தம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய எதிர்பார்ப்பது தான். இந்த உயர்ந்த பர்வதத்தில் சபையில கடந்து வா, எருசலேம் என்னும் சுவிசேஷிகையே நீ என்ன செய்ய? சத்தமிட்டு கூப்பிட்டு, பயப்படாமல் சத்தமிட்டு, தேவன் இங்க இருக்கிறார்னு சொல்லு. ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளை என்ன செய்யணுமா? சத்தமிட்டு சொல்லணும், கர்த்தர் இங்கே இருக்கிறார், இவர்தான் தேவன், பயப்படாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நீ தேவனுடைய புறா. தேவனுடைய புறா கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவைகள் என்ன செய்கிறதா? சிறையிருப்புக்கு போகிற அனுபவங்கள். நாகும் 2:7 அதுதான் சொல்லுகிறது, சிறையிருப்புக்கு போகிற அனுபவங்கள். பாவத்து நிமித்தம், சாபத்து நிமித்தம். அப்ப என்ன செய்கிறார்களா? சத்தமிட்டு கூப்பிடுகிற அனுபவம். கூப்பிடுகிற போது சங்கீதம் 3:4 சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் என்ன செய்தார்? நான் கூப்பிடுற சத்தத்தை அவர் கேட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் கேட்டா அவர் என்ன செய்வாரா? பதில் செய்கிற தேவன். ஒரு புறாக்களை போல தேவனுடைய புறான்னா நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? சத்தத்தை அடக்கி கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு, ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற போது. ஓசியா 11:10-11 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து. ஆண்டவர் பேசுகிறார், தேவன் பேசுகிற போது அந்த வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? செவி கொடுத்து. தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு என்ன செய்யணுமா? செவி கொடுத்து, பயந்து, நடுங்கி தேவனிடத்தில் வருகிற இந்த புறாக்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் பேசுகிற போது வாசிங்க 10வது வசனம். ஓசியா 11:10. 10வது வசனம் பாருங்க. அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தை போல கர்ஜிப்பார். அவர் கர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். எகிப்திலிருந்து, அசிரியா தேசத்திலிருந்து புறாக்களை போலவும் பயந்து. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், பயந்து நடுங்கி. தேவ சத்தம் கேட்டா என்ன செய்யணுமா? தேவ சமூகத்துக்கு வரணும். அந்த சத்தத்துக்கு நீங்க பயந்து நடுங்கி வந்தா அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களை அவர்கள் வீடுகளிலே குடியிருக்க பண்ணுவேன். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். எப்ப தெரியுங்களா? தேவ சத்தத்துக்கு பயந்து தேவனிடத்தில் திரும்பி வரணும்.
ஏன்னா நீ தேவனுடைய புறா, தேவ சத்தத்துக்கு நடுங்கி என்ன செய்யணுமா? தேவனிடத்துக்கு வரணும். நிறைவாய் ஒன்றை சொல்லுகிறேன். உன்னத பாட்டு முதல் அதிகாரத்தில் வாசம், லேவியராகமம் 5 போடப்பட்டிருக்கிறது. சொன்னாரா, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது சொன்னாரா, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிற. ஏன்னா அந்த காட்டுப்புறாவின் சத்தம் பரிந்து பேசுகிற சத்தம். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்கணும். பரிந்து பேசுகிறவன் சத்தத்தை அவர் என்ன செய்யணுமா? கேட்கணும். ஆரம்ப வசனத்தில் வாசம், கண்மலையின் வெடிப்புகளிலும் மலைகளின் சிகரங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை நான் பார்க்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும்னு சொன்னார். இன்றைக்கு தேவனுடைய புறாக்களாக ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. ஏன்னா இன்றைக்கு தேசம் என்ன செய்து கொண்டு இருக்கிறதா? தேவனாலே சந்திக்கப்படணும்னு சொன்னால் நம்முடைய தேசத்திலே இந்த புறாக்களின் சத்தம் கேட்கப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இறங்கி வருவார், பெரிய காரியங்களை செய்வார்.